இல்லை திமுக கூட்டணி அவங்க தானே வெளியே போகிறாங்க, காலமும் சூழல் இல்லைன்னு சொல்லி தானே கம்யூனிஸ்ட் வெளியே போகிறாங்க. அதாவது இந்த லஞ்சம்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா. இப்போ இன்றைக்கி கூட வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் யாரோ ஒரு அம்மா வந்து 10,000 பணம் வாங்கிச்சா சர்வே எடுக்கிறதுக்கு. அதை பிடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த துணி எடுத்து, சுடிதாரோட அந்த துணி எடுத்து இப்படி மூடிட்டே போகிறாங்க. அவங்ககிட்ட கேமரா இல்லாமல் ஏங்க இப்படி வேணால் காலம் சூழல் தான் இப்படி வாங்க சொல்லிச்சுருவாங்க. ஏங்க 10,000 ரூபாய் லஞ்சம் அவனுக்கு சூழ்நிலை, காலமும் சூழ்நிலையும் இப்படி பண்ண சொல்லிச்சுருவாங்க. அப்போ எல்லாருக்கிட்டே போனீங்கன்னா இப்போ ஒரு திருடன் இருக்கான் பிக் பாக்கெட்டு, ஏன்பா இப்படி பண்ணுற, சூழ்நிலை, காலமும் சூழ்நிலையாக தான் எனக்கு பண்ண சொல்லுவேன். இந்த காலம் சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்குது. கனி இருப்ப காய்க்க வரது அருமையான வாக்கியம். நான் அதுதான் அடுத்து நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன். ஏன் இதெல்லாம் வந்து ஒரு 4 மாதம் முன்னாடி 5 மாதம் முன்னாடி சொல்ல வேண்டியது, கனி இருக்க காய்க்க வர சூழல் நல்லா இருந்துச்சு. அதை தான் சொல்கிறேன் நான். அதான் சூழ்நிலை நலன் கூட்டணி மிகப்பெரிய தலைவர் அவர் ஐயா டி ராஜா. இந்த கட்சி சிபிஐக்கு அங்கீகாரம் போகிற மாதிரி இருந்தப்போ அப்போ திமுக தான் வந்து அவங்களுக்குலாம் எம்பி சீட்டெல்லாம் கொடுத்து சின்னத்தை காப்பாற்றி கட்சியை காப்பாற்றி கொடுத்து அதெல்லாம் காப்பாற்றி கொடுத்தோன்னா பேண்ட்டை தூக்கி இங்கே போட்டுக்கின்னு நல்லா இங்கிலீஷில் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு போயிடுவாங்க. அதான் அப்போ நேற்று அவரை பார்த்தாரு ஐயா ராசாவை, டி ராஜாவை பார்த்த உடனே இங்கே வந்து ஐயா வீரபாண்டி வந்து கனி இருக்க காய்க வர தட்டுக்கிட்டார். அப்போ என்னென்னா கனி எங்கே காயுதோ, எந்த மாமரத்தில் காய் இருக்கோ அது மேலே தானே கல் எறிய முடியும். 27ஆம் தேதி சொல்கிறாங்களாம் மதிமுகவில். என்னென்னு நான் என்ன சொல்கிறேன், 27ஆம் தேதி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமலாக்கத்துறையில் ஐயா ஆதவ் ஃபேமிலி எல்லாருமே வாண்டடாக இருக்கிறாங்க. இப்போ தாவேக்காவை அவர் தான் ரன் பண்ணுறாருன்னு கிட்டத்தட்ட பேசிக்கிறாங்க. எது அந்த கூட்டணிக்கு போகிறத பற்றி தான் 27ஆம் தேதி சொல்கிறீங்களா? அப்போ அவங்க யார் என்ன அரசியல் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களான்றது தான் முக்கியம். யார் அதிகாரத்தில் இருந்தாலும் போய் ஒட்டிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தயாராக இருக்கிறாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். அதில் துரை வைகோ உதயசூரியனில் நின்னது தான் எங்களுக்கு மனசு கஷ்டம். அந்த உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு எவ்வளோ பேரோட கனவு, எவ்வளோ பேரோட லட்சியம். இன்றைக்கி என்னடானா அண்ணா கொடுத்த சின்னம் உங்களுக்கு வந்து துர்பாக்கியமாகி போச்சு இல்லை. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இப்போ இந்தியா கூட்டணி மீட்டிங் வந்து டெல்லியில் நடந்தது, திமுக புறக்கணித்தாங்க. இப்போ அதற்கு அடுத்து வந்து இப்போ விஜய் அவர்கள் டெல்லிக்கு போய் சோனியா காந்தி, ராகுல் காந்தி சந்திச்சிருக்கிறாரு, ராஜா அவர்கள் சிபிஐ ராஜா அவர்கள் கூட சந்திச்சிருக்கிறாரு. அவர் சந்தித்த மறுநாளே இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சூழல் எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லி கூட்டணி விட்டு வெளியே போகிறாங்க. இது தாவேக்கா தன்னை ஒரு தேசிய அரசியலில் ஒரு பெரிய லெவலில் நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி தாவேக்கா நகருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணியை உடைச்சாச்சு, அதிமுகவே 2ஆக உடைத்தாச்சு, தாவேக்கா அடுத்த கட்டமாக நகருது, திமுகவை தனிமைப்படுத்துவதோட வேலையில் ஈடுபடுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கா என்ன சொல்லிச்சுன்னா பிரச்சாரத்தை பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற சிக்கல்களை சரி செய்வோம், மக்கள் பிரச்சனையாக பார்ப்போம், ஊழல் இருக்குது அது குறைப்போம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, மாதம் 2500 ரூபா, 6 சிலிண்டரு, மீனவர்களுக்கு பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு முன்னுரிமை, இதெல்லாம் தான் சொன்னது. ஆனால் அவங்க ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் அப்புறம் 200 ரூபா 200 யூனிட் ஃப்ரீ, இதில் 200 யூனிட் ஃப்ரீ செஞ்சு கொடுத்துட்டாங்க. கேட்டதை விட அதிகமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா கரண்ட்டே கட்டு, நீ 200 யூனிட் தானே கேட்டேன், நான் அப்போ இப்போ மொத்தமாகவே ஃப்ரீ ஆக்கி வரும், கரண்ட்டு பில்லே வரக்கூடாது, எல்லாமே 500 யூனிட் கீழே தான் போகும், ஹாப்பியாக இருக்கும். இதுக்குன்னா ஜியோலாம் போட்டு கரண்ட்டே கொடுக்காமல் கட் பண்ணிட்டா அப்போ எதுக்கு அவங்க பார்த்து செலவு பண்ணணும்? 500 யூனிட்டுக்குள்ளே செலவு பண்ணால் அந்த 200 யூனிட் மிச்சம், கரண்ட்டு பில்லு ஏறாமல் இருக்கணும். மக்களோட கஷ்டம் தான் நமக்கு முக்கியம். எதுக்கு கரண்ட்டை கொடுப்பானா, அவங்க நிறைய செலவு பண்ணுவானே, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கட்டுவானே. அதை விட கரண்ட்டே இல்லாமல் பண்ணிட்டா வந்துச்சா அப்போ 200 யூனிட்டுக்கு மேலேயே ஃப்ரீ. என்ன ஒன்று டியூப்லைட் ஓடுறதா நினச்சிக்கணும், ஃபேன் ஓடுறதா நினச்சிக்கிட்டு அப்படியே வேர்வை துடைச்சிட்டு அப்படின்ட்டிங்கன்னா 200 யூனிட்டுக்கு மேலே ஃப்ரீ. அப்போ அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடுச்சு. விவசாயிகள் கடன் ரத்து. அதாவது ஒரு சில கிராமங்களில் சொல்லுவாங்க, நான் வந்து பூவும் பொண்ணும் வைக்க முடியாது, அந்த இடத்துல குணத்தை வைக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் பிரச்சனையில் இப்போ நீ கேட்ட அளவுக்கு ஃபுல்லாக பண்ண முடியாது, ஏதோ எங்களால் பண்ணதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னோன்னா அதையுமே அப்படியே மொத்தமாக ஏற்றுக்கணும். 5000 ரூபா டிஸ்கவுண்ட்டு கொடுத்தா அதை வந்து 10ஆல் பெருக்கி 50000 ரூபா கடன் தள்ளுபடி அப்படின்னு நினச்சிக்கணும். நம்மளே அப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுவும் வெற்றி. 2வது வெற்றி. 3வது வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் இது அதுவும் வந்து இப்போ இன்றைக்கி திட்டம் வந்துச்சு இல்லையா, ஒரு படை அமைச்சாச்சு, புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் பேண்டில் சிங்கப்பெண்ணே ஆணின்னு அந்த பாட்டெல்லாம் போடணும், எல்லாம் இமோஷ்னலாக ஆனாங்க அங்கே இருந்தவங்கலாம்.
பேண்டு அந்தளவுக்கு இன்னும் நல்லா வாசிச்சிருக்கலாம். அந்த பாட்டு சூப்பரான பாட்டு, வைபான பாட்டு அது. அப்புறம் முதல்வர் சிரிக்க, அவங்க நிகழ்ச்சியில் இருக்கிறவங்களாம் சந்தோஷப்பட, விழா சிறப்பாக நடந்ததா? அப்போ அது ஒரு சக்ஸஸ். 3 திட்டம் சக்ஸஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். போட்ட 3 கையெழுத்துமே சக்ஸஸ். கேட்கலாம், என்னங்க பத்திரிக்கையாளர் கொஞ்சம் ஒழுங்காக பாருங்கள், இது எப்படிங்க சக்ஸஸ்னால், நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டா சக்ஸஸ். அதேமாதிரி நிர்மல்குமார் ஐயாவும் என்ன சொன்னார்னா, மதுரையில் போயிட்டு இங்கே இருக்கிற எல்லா வைன் ஷாப்லேயும் விசாரிச்சிட்டோம், எல்லாத்தையுமே சொல்லியாச்சு, இனிமேல் யாருன்னா 10 ரூபா வாங்கினா அவ்வளோதானோன்னா எல்லாருமே இனிமேல் 10 ரூபா வாங்கலாம் 10 ரூபா வாங்கலாம் 10 ரூபா. அதில் 10 ரூபா வந்து ரத்து ஆகிப்போச்சு. 10 ரூபா யாருமே வாங்குறல. இது முடிச்சுட்டு எப்பாடா அப்படின்னு இருக்கும்போது, அண்ணே 10 ரூபாயில் அண்ணே 20 ரூபா வாங்குறாங்கண்ணா. நாங்கள் சொன்னது 10 ரூபா வாங்க மாட்டோம் தான் சொன்னோம். அது வேறு. வேணா அடுத்து பாராளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் வரும்போது அப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்க மாட்டோம்னு பாட்டு போட்டு அப்போ அதை ஒழிப்போம். இப்போ சொன்னது என்ன, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு செந்தில் பாலாஜி, இந்த பணம் யாருக்கு போகுது, மேலிடம் போதா, சைடில் போதா, முதல்வர் குடும்பத்துக்கு போதாலாம் கேட்டோம். 10 ரூபா ஒழிச்சிட்டோமா இல்லையா? நிறைய இடத்துல 20 ரூபா வாங்கினா அப்போ 10 ரூபா ஒழிஞ்சிச்சு. 10 ரூபாவே வாங்கலைன்னா 10 ரூபாவும் ஒழிஞ்சிச்சு. அப்போ கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 4 விஷயத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்க்கணும் நீங்கள் இந்த பிரச்சாரம் இதெல்லாம். அப்புறம் இந்த பேக்ட்ராப்பில் தான் சிபிஐயை போய் பார்க்கணும். ஏன்னா 4 விஷயம் சரி பண்ணியிருக்கோம் அரசியல் ரீதியாக. மக்கள் பிரச்சனையே தீர்த்துட்டோம், மக்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அடுத்து கட்சியை பலப்படுத்தணும். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்க ஃபஸ்ட்டு கட்சியை தான் பலப்படுத்துகிறாங்க, மக்கள் பிரச்சனையை பார்க்கலன்னு. ஏன்னா அது நீங்கள் பார்க்குற பார்வை தப்பு. நீங்கள் வந்து விஜய் சார் தான் நமக்கானவர், விஜய் சார் அவங்கள விட நல்லா செய்வார், விஜய் சார் வந்து ஒரு கள போராளி, முதலமைச்சர் உழைப்பாளி, இப்படி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணின்னு பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தோணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது என்ன பண்ண அடுத்து, அப்போ திமுக கூட்டணி அடுத்தது அண்ணா திமுகவை போல. இல்லை, திமுக கூட்டணி அவங்க தானே வெளியே போகிறாங்க. காலமும் சூழலும் இப்போதைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு சொல்லி தானே கம்யூனிஸ்ட் வெளியே போகிறாங்க. அதாவது இந்த லஞ்சம்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா. இப்போ இன்றைக்கி கூட வந்து ஒரு ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் யாரோ ஒரு அம்மா வந்து 10,000 ரூபா பணம் வாங்கிச்சா சர்வே எடுக்கிறதுக்கு. அதை பிடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த துணியை எடுத்து, சுடிதாரோட அந்த துணி எடுத்து இப்படி மூடிக்கிட்டே போகிறாங்க. அவங்ககிட்ட கேமரா இல்லாமல் ஏங்க இப்படி வேணால், காலம் சூழல் தான் இப்படி வாங்க சொல்லிச்சின்னுவாங்க. ஏங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினீங்க, சூழ்நிலை, காலமும் சூழ்நிலையும் இப்படி பண்ண சொல்லிச்சின்னுவாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையும் போனீங்கன்னா, இப்போ ஒரு திருடன் இருக்கான் பிக் பாக்கெட்டு, ஏன்பா இப்படி பண்ணுற, சூழ்நிலை, காலமும் சூழ்நிலையை தான் இப்படி பண்ண சொல்லுது. இந்த காலம் சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்குது. கனி இருப்ப காய்க்க வரது அருமையான வாக்கியம். நான் அதுதான் அடுத்து நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன். ஏன் இதெல்லாம் வந்து ஒரு 4 மாதம் முன்னாடி 5 மாதம் முன்னாடி சொல்ல வேண்டியதான், கனி இருக்க காய்க்க வரது. சூழல் நல்லா இருந்துச்சு. அதை தான் சொல்கிறேன் நான். அதான் சூழ்நிலை நலன் கூட்டணி. இப்போ அவங்க அமைச்சிருக்கிறதுக்கு பேர் சூழ்நிலை நலன் கூட்டணி. என்னங்க இப்படி அங்கேருந்து இங்கே போயிட்டீங்க, அப்போ பேசும்போது அங்கே பிரச்சாரம் பண்ணீங்க, இப்போ அவங்க கூட போய் பண்ணுறீங்களான்னா சூழ்நிலை கூட்டணி. அதனால் இனிமேல் இந்த மக்கள் நல கூட்டணி, மதச்சார்பின்மை கூட்டணி, அப்புறம் வந்து அது இன்னொன்று இந்த முற்போக்கு, இப்படியெல்லாம் பேசாமல் சூழ்நிலை நல கூட்டணி வச்சுருக்கேன். நான் நேற்றுலேருந்து இதுதான் பிரச்சாரம் பண்ணுறேன். இப்போ புதுசாக இவங்கெல்லாம், ஏன்னா அது ஒரு பேருன்னு ஒன்று வைக்கணும்ல அந்த கூட்டணிக்கு. என்னன்னு வைப்பீங்க நீங்கள்? மதச்சார்பின்மைனா 2 இருக்குது. பிஜேபி எதிர்க்கிறதுனா திமுக நாங்களும் எதிர்க்கிறோன்றது, தாவேக்காவும் எதிர்க்கிறது. அப்போ கன்ஃபியூஷன் வரும் ஃபுல்லாக. அப்போது ஜனநாயகம்னா அது நிறைய பேர் வச்சுட்டாங்க, அது பழசாகி போச்சு. இந்த தேர்தலுக்கு ஜனநாயகன்னு சொல்லி வந்துட்டோம் நம்ம. அப்போது பணநாயக கூட்டணின்னு வைக்க முடியாது. அது வந்து நீங்கள் குதிரை பேராசல் கோர்ட்டு சொன்னால் தான் அது என்னன்றது தெரிய வரும். அப்போது இது வந்து சூழ்நிலைக்கு ஏற்றால் கூட்டணி அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அதான் அந்த சூழ்நிலை நலனுக்காக நேற்று போய் அவர் பார்த்தாங்க. மிகப்பெரிய தலைவர் அவர், ஐயா டி ராஜா. நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கீகாரமே போகிற மாதிரி போயிடும் கட்சியோட நிலைமை. அப்போலாம் திமுக தான் காப்பாற்றி கொடுத்துச்சு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் வந்து என்ன திமுகவுக்கு இது பண்ணுற மாதிரி பேசுவீங்களே. உண்மை அதான். நான் வந்து திமுகவில் வந்து செந்தில் பாலாஜி நல்லது பண்ணுறாரு, நேரு நல்லது அதெல்லாம் பேசலை. இப்போ அந்த விஷயம் நீங்கள் நான் கேட்டிங்கன்னா அதுக்கு அதோட நிலைப்பாடு சொல்லுவேன். இந்த கட்சி சிபிஐக்கு அங்கீகாரம் போகிற மாதிரி இருந்தப்போ அப்போ திமுக தான் வந்து அவங்களுக்குலாம் எம்பி சீட்டெல்லாம் கொடுத்து சின்னத்தை காப்பாற்றி கட்சியை காப்பாற்றி கொடுத்து, அதெல்லாம் காப்பாற்றி கொடுத்தோன்னா பேண்ட்டை தூக்கி இங்கே போட்டுக்கின்னு நல்லா இங்கிலீஷில் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு போயிடுவாங்க. அதான் அப்போ நேற்று அவரை பார்த்தாரு, ஐயா ராசாவை, டி ராஜாவை பார்த்தோன்னே இங்கே வந்து ஐயா வீரபாண்டி வந்து கனி இருக்க காய்க வருதட்டுன்ட்டார். அப்போ என்னென்னா, கனி எங்கே காயுதோ, எந்த மாமரத்தில் காய் இருக்கோ அது மேலே தானே கல் எறிய முடியும். இல்லை, அதுவும் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இந்தியா கூட்டணியில் இப்போது ஏற்கனவே இன்னும் ஏன் பினராயி விஜயனை கைது பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி கேட்டார், ஏன் ஈடி போகலன்னு கேட்டார். ஆனால் அதே இந்தியா கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட் தொடர விரும்புகிறாங்க, திமுக கூட்டணியை தவிர்த்து போக விரும்புகிறாங்க. அந்த ஒரு கேள்வி சும்மா தமாஸ்க்கு. எல்லாம் கேரளா எலெக்ஷன் அப்போது பினராயி பயங்கரமாக எதிர்த்தார் யார், ராகுல். அதே மாதிரி உங்களும் பயங்கரமாக எல்லாம். அப்புறமா பார்த்தா தமிழ்நாட்டில்
விஜய் அவர்களை ஆட்சியில் உட்கார வைக்கணும், திமுகவையும் காலி பண்ணோம், அதிமுக பாஜக கூட்டணியும் காலி பண்ணணும்னு ராகுல் காந்தியும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் பேசிக்கிறாங்க. அப்போது இந்த லெட்டர் எழுதுறது, அப்போ கம்யூனிஸ்ட்டுக்கும் ஜான் பிரிட்டாஸ் கேட்குறாரு, நீ அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டும் பிஜேபியும் தொடர்பில் இருக்குன்னு சொல்லி பேசுனீங்களே, எங்களை சொன்னீங்களே, அதுக்கு என்ன இது 2 அமைச்சர் பதவிக்காக திமுக 2 அமைச்சர் இது மாதிரி பேசிங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. அப்போது நீங்கள் பண்ணுறதும் சூழ்நிலை அரசியல் தானே. அந்த நேரத்தில் என்ன 2 உருட்டு உருட்டணுமோ உருட்டிட்டு போய் இதில் என்ன கொள்கை போடலாங்க வெங்காயம்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு திரியுறீங்க ஜனங்கக்கிட்ட. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மை. இங்கே கேரளாவில் போயிட்டு கம்யூனிஸ்ட் கெட்டவன்றது, அப்புறமா யாருக்கும் தெரியாமல் அதே கம்யூனிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து திமுக கூட்டணிலேருந்து வெளியில் வந்துட்டு இதில் சேர்ந்து நீங்கள் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றது. இப்போ நீங்களாம் பேசலாம், கேரளாவில் போய் இப்படி பேசலாம், அப்புறம் மாற்றி பேசலாம். ஆனால் திமுக அதிமுக பேசிவிட்டது, அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் முடிவு பண்ணாங்க, அதனால நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க கம்யூனிஸ்டுக்காரங்க பிஜேபியோட கள்ள கூட்டணியில் இருக்க ராகுல் காந்தி சொன்னார், கம்யூனிஸ்ட்டில் இருக்கிறவங்க எதிர்வினையாட்டுறாங்க, பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாரு, ஏன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கல, இதே ராகுல் காந்தி தான் கேட்டார். அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் வச்சுருக்கிறீங்க அவரை? அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க. ஒரு தேர்தல் நீ ஜெயிச்சிட்டியா 5 வருஷத்துக்கு நீ எடுத்துக்கப்பா கான்ட்ராக்டு, நீங்கள் எடுத்துக்கோங்க டெண்டர், இதுதான் பண்ணுறீங்க. வேறு வழி என்ன இருக்குது? அதாவது திமுக இப்போ இந்தியா கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் எதிராக பேனர் வைக்கிறாங்க, இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே போயிடுச்சு திமுக. அடுத்து வந்து இந்த கூட்டணியை பலப்படுத்தணும், காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து தாவேக்காவை எப்படியாவது உள்ளே எடுத்து கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணலான்னு ஒரு ஐடியா போடுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி, நீங்கள் கூட்டணி கொள்கை இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. நான் என்ன பார்க்குறேன்னா அடுத்து ஆல் இண்டியா பூரா டெண்டர் எடுக்கணும். இப்போ ஒரு அமைச்சரவையில் உட்காந்தா தானே 4 பேருக்கு ஏதோ ஒன்று பண்ண முடியும். கடந்த காலத்தில் காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, 2G சேர்ந்து தான் பண்ணிங்க, இப்போ கேட்டால் இல்லைம்பிங்க. கோல்கேட்டு, காமன்வெல்த் கேம்ஸு, அதுக்கப்புறம் கல்மாடின்னு ஒருத்தர் வந்தார், அவர் என்ன சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமா கடைசியாக வேறு எதுனா போராட்டம் பண்ணியா பேர் எடுத்தார், சுரேஷ் கல்மாடி. என்ன விளையாட்டு நடத்துனாங்க காமன்வெல்த் கேம்ஸ், அதில் அஷ்டாரு காசு. நீங்கள் தான் அவரை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடினீங்க, எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க. அப்புறம் ஜெகன், அவங்க அப்பா வந்து கூட இருந்த போதெல்லாம் புனித கட்சியாக இருந்தது. ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸில் இருந்தவரெல்லாம் சூப்பர், அவர் இறந்துச்சு. அப்புறம் மகன் போய் வழக்கமாக நம்ம காங்கிரஸ் கட்சியில் அப்பாவுக்கு பின்னாடி மகனுக்கு தானே என்ன ஆகிடுங்க பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி. அதெல்லாம் முடியாது, நாங்கள் 10 ஜன்பத் ரோடில் காந்திஸ் ஃபேமிலியில் தான் அதை பண்ணிக்குவோம், உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு அவருக்கு கோவப்பட்டு அவர் நம்ம கட்சி உடனே ஜெகன் ஊழல்வாதி அது இதுன்னு சொல்லிட்டு ரைடு கீடு எல்லாம் பண்ணிங்க. அப்புறம் அவர் போய் அவர் ஒரு தனி கட்சி தோண்டார். இதெல்லாம் எது? உங்கள் கூட இருந்தவரெல்லாம் அவர் வந்து நல்லவர், உங்கள் கூட்டணி விட்டு போனவொன்னே அவர் வந்து ஊழல்வாதின்னு குற்றச்சாட்டு பண்ணது யார்? காங்கிரஸ் கட்சி. ஜெகனை அன்றைக்கி கைது செய்து ஜெகனை ஒரு அரசியல்வாதியாக பெரிய அதுக்கப்புறம் பின்னால் முதலமைச்சராக மாற்றினது யார்? காங்கிரஸ் கட்சி. ஆனால் பேசும்போது பாருங்களேன், அப்படியே நாங்கள் கரெக்டாக இருப்போம், நாங்கள் அப்படியா இருப்போம் இப்படியா இருப்போம். ஊழலோட சமீப காலமாக நிறைய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானது காங்கிரஸ் கட்சி. இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எம்எல்ஏ ஜெயிச்சு அந்த எம்எல்ஏலாம் பிஜேபியில் போய் சேர்ந்துருவாங்க. அப்போ பிஜேபி ஊழல் பண்ணுறதுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறீங்க. பிஜேபி சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கும் முக்கிய காரணம் காங்கிரஸ், ராகுல் காந்தி. இது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு பீகாரில் பாருங்கள், மகாராஷ்டிரத்தில் பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இப்போ தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இவங்க எல்லாம் என்னென்னா இந்த கொள்கை கூட்டணி அது இது மதவாத சக்தி பிஜேபி வந்துவிடும் பாசிசம்னு சொல்லி இந்த வார்த்தைகளை வச்சு மக்களை ஏமாத்துகிற வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் பிஜேபி மோசமான கட்சி தான். இப்போ தேர்தல் ஆணையம் ஒருத்தரை இது பண்ணிச்சு. நான் என்ன கேட்குறேன், இந்தியா கூட்டணி இம்மாம் பெரிய கூட்டணி வச்சுருக்கிறீங்களா 20 கட்சிக்கு மேலே, நீங்களாம் ஏன் புறப்பட்டு போய் தேர்தல் ஆணையத்தாண்ட உட்காரக்கூடாதெல்லாம்? ஒரு 3 நாள் ஒரு எம்பி சீட்டு அந்த கட்சிக்கு வர வேண்டிய எம்பி சீட்டை கொடுக்க மாட்டேங்குது. தேர்தல் ஆணையம் ஏமாத்துது. பாஜகவோட கைப்பாவியாக பாஜகவோட தொங்கு சேதையாக நடந்துக்குது. இந்த தேர்தல் ஆணையத்தை எடுத்து நீங்களாம் என்ன பண்ணிட்டீங்க? எங்கே உங்கள் போராட்டம், எங்கே ஒரு வீரியம், எங்கே ஒன்றுமே இல்லை. திமுக முதல குத்தி தான் அவங்க இப்போ அப்படியே பயங்கரமாக இதுக்கு தான் இப்போ பிரச்சனையா? இந்தியா கூட்டணின்றது நிறைய வாட்டி இந்த இந்தியா கூட்டணி உடஞ்சிச்சு பிழிஞ்சிச்சு எவ்வளோ பார்த்து இப்போ எல்லாம் நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க. அதனால் அவங்களாம் வருவாங்க. இன்னொன்று திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமானால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து திமுக இருக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சிபிஐ வெளியே போயிட்டாங்க, சிபிஐ முடிவு தான் எங்கள் முடிவுன்னு ஏற்கனவே திருமணம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு. ஐயுஎம்எல் ஆல்ரெடி போயிட்டாங்க. இப்போ வந்து மதிமுக 27ஆம் தேதி முடிவு அறிவிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து தான் கலந்து காணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்.
தாவேக்கா அது ரொம்ப பலமான கூட்டணி எதிர்த்து திமுக தனியாக தேர்தலை சந்திக்கும்னு சொல்கிறாங்க. இல்லையே, திமுக ரொம்ப நாள் கழிச்சு திமுக தொண்டர்கள் நினச்சி திங்க போகுது. என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும்ல. பின்னடைவு இருக்குங்க திமுகவுக்கு. இன்னொன்று, நீங்கள் எல்லாம் ஊழல்வாதிகளெல்லாம் கூட வச்சுக்கினீங்க. ஒருத்தர் இருப்பார், அவர் மாவட்ட செயலாளர் இருப்பார், அப்புறம் அவர் மகன் மாவட்ட செயலாளர், அப்புறம் அவர் பேரன் வந்தால் அவருக்கு வந்து இப்போ நான் என்றைக்குமே வந்து ஐயா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு பெரிய இருக்கார் ஐ பெரியசாமி எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காணொலியில் நான் எதுவுமே காட்டமாக பேசியிருக்க மாட்டேன், பேச போகிறதும் கிடையாது. காரணம்னா உண்மையான கட்சிக்காரர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு வந்து பட்டா ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறது, வேலை வாய்ப்பு ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கலாம் பண்ணார். ஸோ நல்ல பேர், அவரோட நல்ல பேர். அதுக்கப்புறமா செந்தில்குமார் அவரோட மகன் வந்தப்பறம் அவர் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுது. என்னன்னு கெடுது? குடும்ப அரசியல் பண்ணுறாரு, வாரிசு அரசியல் பண்ணுறாரு, கெடுது. இப்போ அவருக்கு அடுத்து அவரோட இன்னொரு அவரோட பேரன் வராரு, சின்ன பையன், இனோவா காரில் போனோன்னே ஏதோ அரசர் வரா மாதிரி அப்படியே மாலை போடுறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க, ஐயா அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்ன மன்னராட்சி நடக்குதா? இதெல்லாம் பண்ணி தானே தோற்றி போய் உட்காந்துக்கிறீங்க. இதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து மக்கள் விரும்பலை, மாற்றுங்க. பழையவங்க அதனால் வந்து அவங்களெல்லாம் தள்ளி விட்டுணும் அப்படி கிடையாது. புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, புதுசாக கட்சியை வளர்த்தா தான் அந்த கட்சி நிற்கும். ஏன்னா திமுகன்றதுன்னா ஒரு 100 மாவட்ட செயலரும் அதுக்கப்புறம் அறிவாலயத்தில் முக்கியமாக பதவியில் உட்காரவங்களுக்கு ஒண்டி நேந்தி விட்ருக்கா. அது ஒரு பொது சொத்து தானே, அண்ணா கொடுத்த பொது சொத்து தானே. அதை எதுக்கு இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி மாதிரி நடத்தி இது மாதிரி ஆகிருக்கு? அப்போ ரீஇன்வென்ட் பண்ணணும். என்னை கேட்டால் திமுகவுக்கு அதுதான் சிக்கல். இந்த கூட்டணி 2, 4, 3 இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்கல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஐயா முதலமைச்சரோட பாஷை அல்லு சில்லு. கொஞ்சமாக என் நம்பர் வச்சுருந்தா அவங்களுக்கு பேர் என்னது? அவர் பேர்லாம் சொல்ல மாட்டார், கட்சி பேர்லாம் சொல்ல மாட்டார். அல்லு சில்லுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவார். அப்படி பார்க்க போனால் எல்லாரையும் அப்படி தான் பேசிட்டு திரிகிறார் அவர். அப்போ எதுக்கு இந்த மாதிரி அல்லு சில்லுங்கெல்லாம் போகிறாங்கன்னு விட்டு போக வேண்டியதானே நீங்கள்? கட்சியை பலப்படுத்துகிற வேலை பண்ண அதான் அந்த ஆய்வு அறிக்கை ஒன்று வருதான், பார்க்க தான் போகிறோம். பயங்கர நடவடிக்கை எடுக்க போகிறாங்களாம். கனவு தான். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், சார் ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சான் சார், பயங்கர கோபத்தில் இருக்கிறார் சார் இந்த வாட்டி தலைவர், நீங்கள் பாருங்கள் என்னென்ன ஆக போகிறாங்க பாரு. நான் சொன்னேன், ஒன்றும் ஆகாது, சும்மா அது தமாசு, முடிஞ்சால் ஊறுகாய் ஜாடியில் போட்டு வச்சா அது தூங்கும். அந்தந்த மாவட்ட செயலர் அப்படியே தான் இருக்க போகிறாங்க, ஒரு நடவடிக்கையும் இருக்காது. நீங்களாம் இப்படியே புலம்பினே இருக்க வேண்டியது தான். அப்புறமா உதய சூரியன் அப்படின்னு நாகூர் அனிஃபா பாட்டு எதனா இருக்கும், பழைய பாட்டு போட்டு மனசு கஷ்டத்தில் இருங்க. அப்படி இந்த டீ கடையில் திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் ஏமாற்றாதே எம்ஜிஆர் பாட்டு போட்டு ஒருத்தர் சோகமாக கேட்டுருப்பார். அதிமுக, நீங்கள் 2 பேரும் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இப்படி தொண்டர்கள் புலம்ப வேண்டியதுதான். ஏன்னா கட்சி தலைமைகளோட நடவடிக்கை அப்படி இருக்குது. ஒரு கோபமே வரமாட்டேந்த, அரைச்சீற்றமே இல்லையே, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க சொந்த கட்சிக்காரங்க மீது. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் நடவடிக்கை இருந்ததில்ல, அவங்களே அதெல்லாம் ஒன்று பண்ணுறாங்க. அப்புறம் ஓகே கட்சி விட்டு நீக்கணும் அவ்வளோதானப்பா, அதான் இப்போ பாரு. அப்புறம் வேறு என்னென்ன பதவியெல்லாம் இருக்காப்புல தம்பி, ஆனால் மாவட்ட செயலாளர் இருக்கார், அப்புறம் பேரவையில் இருக்கிறாரு, அப்புறம் ஏன்னா அந்த மண்டலத்துக்கு, அப்புறம் வேறு எதனா இருக்காப்பா நீக்க வேண்டியது, எல்லாம் நீக்கி விட்ருப்பா. ஓகே அடுத்து யாருப்பா ரெடியாக இருக்கேன்? அங்கே பார்த்தா ஒரு 10 பேர் கை தூக்குறான், அண்ணன் நான் சரிப்பா இவர் போடுங்க. அவங்களெல்லாம் எதிர்த்து நல்லா பேசுவேன், ஆனால் பயங்கரமாக பேசுவேன். ஓகே ரைட்டு, முடிஞ்சு போச்சு. கட்சி என்ன ஆகுது, ஜெயிக்குதா தோக்குதா, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இங்கே திமுகவில் ஆக்டிவிட்டியே இல்லைங்க. இப்போ தாவேக்கா மேலும் வலிமையடைந்து கொண்டே வருந்தான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இப்போ இடைத்தேர்தல் தாவேக்கா அதாவது மான்ஸ்டர் மாதிரி கண்டவங்களும் சேர்க்கக்கூடாது. தாவேக்கா ஒன்று சொல்லட்டுங்களா ஒரு உண்மையை, இங்கேருந்து இன்றைக்கி நம்ம பேசுகிற தேதியிலேருந்து எடுத்துக்கோங்க கணக்கு, எவ்வளோ பேர் போய் சேர்க்குறாங்களோ சேர்க்கட்டும். நிறைய பேருக்கு பதவி போடலை, ஓகேங்களா? பதவி எதனா போடுவாங்களா, விசிட்டிங் கார்டு எடுத்து வச்சுக்கலாமா, எதனா லோக்கலில் போய் எதனா ஒரு வேலை பண்ணலாமா, வசூல் பண்ணலாம், இப்படி இருக்குது. கை நம்ம ஏன்னா நல்லது பண்ணியே ஆகணும் மக்களுக்கு. மக்கள் கொடுக்குற காசை வாங்கி மக்களுக்கே திருப்பி நல்லது பண்ணணும், அப்படி ஒரு கொள்கை. அதனால் கை நமனமானது வந்து சாரையாக சேர்றான். இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு வெயிட்டிங்க, தேர்தல் தேதியை சொன்னோன்னே எல்லாம் கவுன்சிலர் ஆகுது, மேயர் ஆகுது, சேர்மன் ஆகி இருக்குது பாருங்கள் ஒரு சேட்டை. அதுக்கப்புறம் தான் வர தேர்தலில் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிப்பாங்க. ஜெயித்ததுக்கப்புறம் தான் தெரியும் மக்களுக்கு, ஆஹா அவங்களே பரவாயில்ல பொழுது, இவங்க மாறு வேஷத்தில் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா பாதி ஒரிஜினல் தாவேக்கா கிடையாது, எல்லாம் மற்ற கட்சியிலேருந்து வர்றது தான். அது எப்படி இருப்பாங்க? அவங்க எதுக்காக வராங்க? மக்கள் போராட்டம் பண்ணி சிறை செல்றதுக்கு, இல்லை கட்சியை வளர்க்குறதுக்கு, இல்லை வேறு எதனா கொள்கையை பேசுகிறதுக்கு, இல்லை மேகதாது பிரச்சனையில் வந்து ஒரு பெரிய இப்போ ஜல்லிக்கட்டு எப்படி ஒரு பெரிய போராட்டமாக வெடித்து ஒரு தீர்வு வந்தது, அந்த மாதிரி எதனா நோக்கமாக? அதெல்லாம் இல்லை. அந்த பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்டு,
இந்த பில்டிங் எதனா வந்து திருப்பி கட்டுற மாதிரி எதனா கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்கன்னா அப்புறம் வேலை வாய்ப்பு இது மாதிரி தான் வராங்க. எனக்கு கேட்டால் இன்றைக்கி ஒரு சில இது நல்ல அமைச்சர்கள்லாம் வேலை செய்கிறாங்க. ஒரிஜினல் தாவேக்காவே மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். பட் அங்கே ஐயா ஆதவ் என்ன நினைக்கிறாரோ அதுதானே. இப்போ இறுதியாகனா இப்போ இந்த இந்தியா கூட்டணியில் இணையவா வேண்டாமான்னு விஜய் தான் முடிவு எடுப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ சிபிஐ வழக்கு வேறு திரும்ப எடுக்கிறதா சொல்கிறாங்க. பாஜக இந்தியா கூட்டணியில் தாவேக்காவை இணைய விடாததுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்களா? அது எப்படின்னா சாத்தியமா? இந்தியா கூட்டணியில் தாவேக்கா இணையுமா, பாஜக விடுமா? அவ்வளோ பெரிய பஞ்சாயத்துலாம் இல்லைங்க இது, புரியுதுங்களா? இன்னும் 2 வருஷம் இருக்குது. யாருமே வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டுறாங்க. இப்போ விஜய் சார் எதிர்க்க மாட்டேன்றாரு. யாரை? மோடி சாரை. விஜய் சார் மோடி சாரை எதிர்த்தா நம்ம ஏதோ வந்து அரசியலில் ஒரு யூகத்தை இது பண்ணலாம். இவர் மென்மையாக போகிறாரு. அடுத்த முறை போகும்போது கூட அதிகாரி கூட வயலின் ஃப்ளூட்டெல்லாம் போட்டு கொடுங்களாம். மென்மையாக வரும் ராகம். ட்ரம்ஸ் எல்லாம் எத்தனை டம்மு 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 டம்முன்னு வரும். பிரச்சனை ஆகிடும். மோடிஜி டென்ஷன் ஆகிடும். அதனால் இந்த மயில் இறங்கி அந்த இது நீங்கள் இதெல்லாம் பாட்டுல பழைய 80s 90s இளையராஜா சாரோட பிஜிஎம்லாம் இருக்கும்ல, குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு கேட்குதா அப்படின்றது. அப்புறமா இல்லைனா வந்து முதல் மரியாதையில் ஒரு சில பாட்டு பூங்காற்றே விரும்புமா அந்த மாதிரி மெலோடியாக அப்படியே போய் சார் நீட்டு, சார் தண்ணி பிரச்சனை, சார் விவசாயி 100 நாள் வேலை அப்படியே கேட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்து அதனால தான் கேமரா மைக்கு முன்னாடி நிற்கிறதில்ல, ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்கல. வெளியில் வந்துட்டு நாங்கள் ஒன்றை சொல்கிறோம் எங்கள் கொள்கை எதிரிகி அப்படின்னு பேசிட்டு ராகுல் காந்தியோட செல்ஃபி புள்ள பாட்டு எடுத்து போட்டு டான்ஸ் ஆட்டா முடிஞ்சு போச்சு அரசியல். நீங்கள் ஏங்க அப்படிலாம் எதிர்பார்க்குறீங்க? யதார்த்தமாக இருங்க. இப்போ உக்காந்துட்ருக்கிறேன், நான் இப்போ சொக்கா போட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த WWE அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஹைட்டாக்கி இல்லை யோகா சொன்ன மாதிரி உடம்பு வச்சு, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ரோனி கோல்மன் இல்லை மிஸ்டர் அர்னால்டு கிளாசிக்கில் வர பாடி பில்டர் மாதிரி பண்ணி வச்சா நல்லா இருக்கா? நீங்கள் ஏன் பில்டப் கொடுக்குறீங்க? ஒருவேளை அவர் இந்தியா கூட்டணி போயிட்டா மோடி எதிர்ப்பார், இல்லை மோடி அவர்களை பேசிட்டா இந்தியா கூட்டணியில் சேரும், அவ்வளோலாம் அரசியல்லாம் இல்லை. இதே தான் நான் சொன்னேன்ல, 3 ஃப்ளூட்டு சி கரெக்டாக இருக்கும், சி ஸ்கேலு அது கொஞ்சம் மெல்லமாக இருக்கும். ஒரு கர்நாடிக் ஃப்ளூட் ஒரு 2 ஒரு பந்து ஒரு ஃப்ளூட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 2 வயலின் கூட வச்சுன்னு போய்ட்டு அப்படியே ஸ்லோவாக வாசிச்சிங்கன்னா அழகாக போகும். பிரச்சனையே இல்லை. 2029 தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேகதாது அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது போய் சாமி முன்னாடி அங்கே நிற்க வேண்டியது. முல்லை பெரியாரில் தண்ணி குடிக்கலாம், சோட்டானிக்கரை அங்கே போய் சாமிக்கிட்ட கும்பிட்டுட்டு அம்மா தாயே முல்லை பெரியார் பிரச்சனை பெருசாக இருக்குது, பெண்ணி குயிக்கு வந்தார், கட்டினார், பேர் எடுத்துகிட்டு போயிட்டார், இந்த அரசியல் நம்மளால் பண்ண முடியல, நான் பாட்டுன்னு 7 வீட்டில் இருந்தேன், நானே ஜெயிப்பேனான்னு தெரியாது, இந்த மாதிரி ஓட்டு போட்டு விட்டு 108 குத்து தான் குத்தானுங்க. ஆம்புலன்ஸ் நம்பரில் 108 குத்துருக்குறானுங்க. ஒருத்தர் கேட்டால் 2 வலிக்குதுன்றாரு, ஒருத்தர் போகுதுன்றாரு. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கூட்டணி வந்தால் கூட என்ன தான் எல்லாம் சொல்கிறாங்க. நானா எனக்காகவா பண்ணேன்? ஐயூஎம்எல் நல்லா இருக்கணும், மதிமுக நல்லா இருக்கணும், விசிகா நல்லா இருக்கணும், அதுதானே நான் நினச்சேன். நான் என்ன தாவேக்கா நல்லா இருக்கணும்னா காங்கிரஸை சேர்த்தேன். அவங்களாம் வந்து பேசுகிறாங்க, அவங்களுக்காக பிடிக்குது. அப்புறம் பார்த்தேன் அந்த சைடு எஸ்பி வேலுமணி சார் நாங்கள் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறோம் சார், எங்களுக்கும் மந்திரி சபையில் அவங்களாம் ஆசைப்பட்டாங்க, அவங்க சூழ்நிலை அப்படி. இதுக்கு போய் குதிரை பேர் அரசியல்ன்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கேஸுன்றாங்க, ஹைகோர்ட்டுன்றாங்க, சிபிஐ விசாரணைன்றாங்க. என் வாழ்க்கை எவ்வளோ அழகாக அமைதியாக இருந்தது. ஒரு சாங் நான் போட்டு டான்ஸ் ஆனேன்னா அதுக்கு ஈடு கொடுக்குறதுக்கு ஆளே கிடையாத மாதிரி இருந்தேன் நான். ஆனால் இதில் போகிறவங்களாம் கேட்குறான் கேள்வி, இதுதான் அரசியலா, இதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா அப்படின்ற மாதிரி சாமி முன்னாடி நின்று புலம்புனார்னா மேபி அப்படி தான் தீர்வு கிடைக்கும். நீங்கள் பண்ணுற அரசியலுக்கெல்லாம் அதாவது ஆட்சி வந்ததுலேருந்து எவ்வளோ பிரச்சனையில் போய் மாட்டியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ஐயா ஆதவர்ஜனா ஈடியில் தேடப்படும் வேண்டப்பட்டவர், அவர் ஈடி அவர் மேலே கேஸுக்குதுன்னு இருக்குது. இதை முன்னாடி யாருன்னா பெரிய மனுஷங்க பேசுனீங்களா? யாருன்னா ஒருத்தர் நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை சரிங்க, அப்படியே இந்த அமலாக்கத்துறை வந்து ஆதவர்ஜனா மீது வழக்கெல்லாம் இருக்குது, ஒரு அமைச்சரே வழக்கெல்லாம் இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாது நான் பேசியிருக்கேன், ரைட்டா? இது யாருக்குன்னா திமுகவுக்கு இவர் பேசுகிறார் அப்படின்றவங்களுக்கு இந்த கேள்வி, ரைட்டா? செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாது, அது அசிங்கம், அது அவலம், ஒருத்தர் மீது வழக்கு நழுவில் இருக்கும்போது அவங்க அமைச்சராக தொடரக்கூடாது நான் பேசினேன். இப்போது இன்றைக்கி ஐயா ஆதவுக்கு வேண்டி நான் என் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டா? அதே அமலாக்கத்துறை, அதே பண மோசடி, அதே சம்பந்தமாக கேரளாவில் கேஸு பெண்டிங்கு. கேரளாவில் கேஸு பெண்டிங் இருக்கும்போது அமைச்சராக இங்கே சுற்றுனா எப்படி கேரளா போலீஸோ இல்லை அமலாக்க போலீஸோ வந்து இவர் கைது செய்ய முடியுமா? இல்லை ஒருத்தர் கருத்து சொல்லிட்டா உடனே நைட்டு 10 பேர் போய் கருத்து சொன்னதுக்கு 10 பேர் போய் நைட்டோட நைட்டாக இருந்து அப்படியே எங்கேயும் போகாத மாதிரி அப்படியே வண்டியில் உட்கார வச்சு நீதிபதி முன்னாடி ஆஜர்லாம் பண்ணுறீங்க. கோடிக்கணக்கில் காசு, 1 ரூபா 2 ரூபா இல்லை, யாருமே பேசவே மாட்டேன்றீங்களே.
நல்ல அரசியல் பேசக்கூடியவர்கள்லாம் இப்போ 27ஆம் தேதி சொல்கிறாங்களாம் மதிமுகவில் என்னென்னு. நான் என்ன சொல்கிறேன், 27ஆம் தேதி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமலாக்கத்துறையில் ஐயா ஆது ஃபேமிலி எல்லாருமே வாண்டடாக இருக்கிறாங்க. அவங்க வந்து 300 கோடி அதிமுக காசு கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திமுகவுக்கும் நிறைய காசு கோடிக்கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தாவேக்காவை அவர் தான் ரன் பண்ணுறாருன்னு கிட்டத்தட்ட பேசிக்கிறாங்க. இது அந்த கூட்டணிக்கு போகிறத பற்றி தான் 27ஆம் தேதி சொல்கிறீங்களா? அப்போ அவங்க யார் என்ன அரசியல் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களான்றது தான் முக்கியம். யார் அதிகாரத்தில் இருந்தாலும் போய் ஒட்டிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தயாராக இருக்கிறாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். அப்போ இந்த அரசியல் தான் நடக்குது. அதனால் வந்து 27ஆம் தேதி மதிமுகவும் வந்து தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கணும். அதுதான் மதிமுகவுக்கு நல்லது. நான் மதிமுக அதாவது இவ்வளோ விஷயமும் வந்து இப்போ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. என்னைக்கு நீங்கள் 27ஆம் தேதி நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களோ அது சொல்லிவிடுங்க. சஸ்பென்ஸ்லாம் வைக்காதீங்க. ஏதோ பயங்கரமாக உங்ககிட்ட ஒரு 30 எம்எல்ஏங்கிற மாதிரியும் ஆட்சி அப்படியே கௌரவ போகிற மாதிரி. அதில் துரை வைகோ உதயசூரியனில் நின்னது தான் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு எவ்வளோ பேரோட கனவு, எவ்வளோ பேரோட லட்சியம், எவ்வளோ பேருக்கு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசை நிறைவேறாமல் எத்தனை தொண்டை செத்து போயிருப்பான். இன்றைக்கி என்னடானா அண்ணா கொடுத்த சின்னம் உங்களுக்கு வந்து துர்பாக்கியமாகி போச்சு இல்லை? அதுங்க சின்னத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு கட்சியினுடைய உயிர் நாடி அது. இப்போது ஒரு அதிமுக தொண்டனை எடுத்திங்கன்னா தலைவர்கள் போவாங்க வருவாங்க, ஆனால் அந்த ரெட்டலையை பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த உதயசூரியன் தேர்தல் நேரத்தில் பார்க்கும்போது திமுக தொண்டனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்போடவும் அந்த பந்தத்தோடவும் நீங்களாம் விளையாடிட்டீங்க. அது பார்க்கணும், அந்த தொண்டர்கள் அதுக்கு எப்படி உங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க போகிறாங்கன்றது பார்க்கணும். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.